ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம பாண்டியன் பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க பேசிட்டாரு. நான் யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம செந்திலுங்க. அப்போ பார்க்கணுமே அவரோட ரியாக்ஷன். ஒரு வார்த்தை பேச ஒரு வருஷம் காத்திருந்தேன், என்ன இதை சொல்கிறதுக்காடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு போனோடனே கோமதி அம்மா நில்லுடா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னது நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டாங்க. நான் தான் சொன்னேன் இதுக்கு என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிற்க வச்சு என்னென்ன கேள்வி கேட்டார் தெரியுமா? என் பொண்டாட்டிக்கு ஒரு முழம் பூ, ஏன் இது வரையும் ஒரே ஒரு புடவை கூட நான் எடுத்து கொடுத்ததில்ல, அது எவ்வளோ பெரிய மனவலின்னு உங்களுக்கு புரியுமா அப்படின்ட்டாங்க. டேய் பொறுமையாக நார்மல் மூடுக்கு வாடா, ஏன்டா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்ட்டாங்க. எல்லாருமே என் புருஷனை கஷ்டப்படுத்துறீங்க, எப்படி நீ மட்டும் உன் புருஷனை பற்றி யோசிக்கலாம், மித்தவங்களாம் அவங்கவுங்க பொண்டாட்டியை பற்றி யோசிச்சா அது செல்ஃபிஷா, நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரிச்சு. சரி, அந்த கோவத்தோட இருந்த நம்ம கோமதியம்மா வந்து வாலண்டியராக வாங்கி கட்டிக்க உட்காந்துருக்கேம்மா, எப்படிமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனை வந்து ஆஃபீஸில் சச்ச எவ்வளோ வேலை, எப்படியெல்லாம் வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயர்டில் வந்து உட்கார, அந்த டைம் பார்த்து டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேள்வி கேட்ட நம்ம மயில் இருக்காங்களே, அவங்கள கூட விடலைங்க இந்த கோமதி அம்மா. இவ்வளோ கொடூர குரங்காணி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாரையும் பிடிச்சி கேள்வி மேலே கேள்வி கேட்குது. அது மட்டுமா திட்டுன்னு திட்டுது. அதுவும் மீனாவே, நீ சொல்லி கொடுத்துட்டியாடி, உன் புருஷன் இப்படி பேசிட்டாண்டி அப்படி பேசிட்டாண்டி, அது எப்படி நல்ல விஷயம் பண்ணால் மட்டும் நீ சொல்லி கொடுத்தியான்னு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, எப்போ மட்டும் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 3 பேர்ட்டையும் சண்டைக்கு போயிட்டாங்க. ராஜி, நீயும் தான் சொல்லி கொடுக்குற அப்படின்றாங்க. கடைசியில் பார்த்தா இப்படிலாம் சொல்லி கொடுக்குற மாதிரினா உங்கள் பிள்ளைங்க மாறி இருக்க மாட்டாங்களா? என் புருஷன் இருக்காரே, அதுவும் செத்த கோழி பறக்குதுன்னு சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அவங்க வந்து தெரியாமல் ஒரு பழமொழிக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் நீ இதையும் ட்ரை பண்ணியிருக்கியான்னு திட்ட ஆரம்பிச்சிருச்சு.